வாமனமூர்த்தியாய் திருமால் வழிபட்ட ஸ்தலம் இந்த பூவுலக மக்களின் ஒவ்வொருவரின் பிறவி சின்னமாக தலைச்சொழியும் போலகம் என்னும் புனிதமான சிவ தலத்தில்தான் இன்றளவும் பதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பூவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதரின் பிறவி சின்னமாக தலை சுழியும் அதுதான் போலகம் என்னும் புனிதமான சிவத்தலத்தில்தான் இன்றளவும் பதிக்கப்பட்டு இருக்கிறது. வாமனராய் திருமால் வழிபட்ட இடமே இந்த இடம். இந்த ஸ்தலம் போலகம் என்ற பெயரில் சிவத்தலமானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமருகல் அருகில் உண்டு. இதே போல பட்டுக்கோட்டை அருகே காலகம் என்ற அற்புத தலமும் உண்டு. இங்குதான் பிறவிப்பினை களைவதை காட்டும் முத்திரையாக தலைசுழி அகற்றப்படும். தலைசுழி இல்லை என்றால் மீண்டும் பிறப்பில்லை. இப்படி தீர்த்த நீராடலின் பலனை பெறுவீர்கள் எப்படி என்று சொன்னோம். ஞாயிறன்று திருக்கண்ணமங்கை, திருவெண்காடு போன்ற தலங்களில் உள்ள சூரிய சந்திர தீர்த்தங்களில் நீராடுவதால் மிக விசேஷமான பலன்கள் கிடைக்கும். சில ஆலயங்களில் மட்டுமே இப்படிப்பட்ட கோலக்கிரண சக்தி தீர்த்தங்கள் மிகவும் அபூர்வமாக அமைந்துள்ளது. தற்காலத்தில் பலரும் ஆலய கோல நீராடலை செய்வதே இல்லை. உள்ளூர் மக்கள் ஏதோ கொஞ்சம் செய்கின்றார்கள். அது அவர்களுக்கு பாக்கியம். இதனால் தான் கலியுகத்தில் சமுதாயத்திற்கு பல ஆன்ம சக்திகள் கிட்டாமல் போய்விடுகின்றது. மாதந்தோறும் மக நட்சத்திர நாளிலாவது கும்பகோணம் மகாமக தீர்த்தத்தில் நீராடி வந்தால் 64 கோடி தீர்த்தங்களில் நீராடிய பலன்களை பெறலாம். மாதம் வருகின்ற மக நட்சத்திரம் இன்று இரவுக்குள் மாலை வருவதற்குள் கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடுங்கள். இதில் 64 கோடி தீர்த்தங்களில் நீங்கள் நீராடிய பலன்களை பெறலாம். பித்ரு தீர்த்த நீராடல், அதாவது பித்ரு முக்தி தீர்த்தம், திருவாரூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் சித்தாய்மூர் செல்லும் வழியில் ஸ்ரீ அபிராமி அருளும் நீர்முளை கிராமத்திற்கு செல்லும் பாதையிலே நாகை மாவட்டத்து திருவிடமருதூர் குக்கிராமம் உள்ளது. திருவிடமருதூர் 2 உள்ளது. நாம் இங்கே சொல்வது ஆலத்தம்பாடிக்கு அருகில். இந்த திருவிடமருதூர் ஒரு சிறு கிராமம். மற்றொரு வழியான நாகை திருத்துறைப்பூண்டி ஈசிஆர் சாலையிலே நீர்முளை பஸ் நிலையத்திலிருந்தும் திருவாரூர் அருகே ஆலத்தம்பாடியிலிருந்தும் ஆட்டோ வசதிகள் இருக்கு. திருவிடமருதூர் அருகில் உள்ள சித்தாய்மூர் சிவாஸ்தலம் மிக பாடற்பட்ட தலம். எந்த லோகத்து ஜீவன்களுக்கும் தீர்க்கமான ஆயுள் சக்தியை தருகின்ற விதத்திலே இந்த திருவிடை மருதூர் தலத்தின் பித்திருமுக்தி தீர்த்தம் அல்லது பித்திரு மோட்ச தீர்த்தம் விளங்குகின்றது. பெரிய குளம். இதற்கு திருமழப்பாடி தலம் ஒன்று ஞானலட்சுமி தீர்த்தம் என்ற ஒரு அற்புதமான பெயர் உண்டு. இந்த ஊரிலே சாந்த யோக நிலையிலே ஸ்ரீ ஞான நரசிம்மர் மூர்த்தியும் அருள்கின்றார். இந்த தலத்தில் அமர்ந்த நிலையில் உள்ள ஞான நரசிம்மன், ஞான துர்க்கை, ஞானலட்சுமி தீர்த்தம் இப்படி அனைத்தும் இந்த திருவிடமருதூரில் சாந்த நிறைந்த இடமாக ஞானமயமே இந்த திருவிடமருதூர். வடபாரதத்தில் உள்ள பவித்திரமான குருட்சேத்திர ஸ்தலத்தின் மைந்த பஞ்சகம் என்னும் அரிய தீர்த்த குலத்திற்கும் வீசம் மடங்கு மேலானதே. பார்த்துக்கோ, வடபாரதத்திலே, வடநாட்டிலே, நம்ம பாரத தேசத்திலே பவித்திரமான இந்த குருட்சேத்திரம் பாரத போர் நடந்ததே, அந்த இடத்திலே சமந்த பஞ்சகம் பெரிய குளம் இருக்கு, போய் பாருங்கோ. அந்த அரிய தீர்த்தத்திற்கும் ஒரு வீசம் மடங்கு அதி அற்புதமான பெரிய முக்தி தீர்த்தம். அப்படி சக்தி வாய்ந்த அந்த திருவிடமருதூர் முக்தி மோட்ச தீர்த்தம் அமாவாசை தோறும் பித்திருக்களும் பித்திரு பத்தினீரும் நீராடி வழிபட்டு தனது ஞான விருத்தி செய்து கொள்வதாலும் ஞானலட்சுமி தீர்த்தம் என்றும் இந்த தலத்தில் தீர்த்தம் சித்தர்களால் அப்படி போற்றப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு அமாவாசை பிரதோஷத்திலும் வழிபட வேண்டிய பித்திரு முக்தி ஸ்தலம், பித்திரு மோட்ச ஸ்தலம் இந்த திருவிடமருதூர். இறைவனுக்கு சந்தனம் அரைப்பதனால் என்ன பலன்? சித்திரை மாத சதய நட்சத்திர நாளிலே மேதா தட்சிணாமூர்த்தி, வீணாதர வித்யா தட்சிணாமூர்த்தி, ஹயக்ரீவ பெருமாள், அனுராதா கிரமண சரஸ்வதி, புத்திக்கு உரிய புதன், பேச்சியம்மன் போன்ற ஞான சக்தி தெய்வங்கள் பிரீத்தியாகும். அதன்படி அடிப்படையிலே இந்த பூவுலகில் அனைத்து இல்லங்களிலும் சந்தனக்கட்டை, சந்தனக்கல் இருக்கவே வேண்டும். இல்லாதவர்கள் சிறு அளவில் வாங்கி வைத்து விடுங்கள். அதனால் பல காரியங்களை சாதிக்கலாம். சந்தனக்கட்டையை சந்தனக்கல்லில் தேய்க்கும் பொழுது ஒரு சப்தம் நைசா அப்படியே வரும். மிகவும் புனிதமானது. இந்த சத்தத்தில் வீட்டில் லட்சுமி கடாட்சம் கொட்டும். தினந்தோறும் நிகழ்ந்து வரும். இது உத்தமமான ஒரு சக்தி. சித்திரை மாத சதய நட்சத்திர நாளில் குறைந்தபட்சம் மாதந்தோறும் சதய நட்சத்திர தினத்திலும் தினந்தோறுமாக முதியோர் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தனக்கட்டையின் ஸ்பரிசம் பெறுவது, அந்த வகையில் சந்தனம் அரைத்து கோவில்களில் சுவாமிக்கு அளித்து வருவது மிக அற்புதமான
சக்தியை தரும், எல்லா விதமான யோகத்தையும் தரும். உள்ளம், அறிவு, மூளை, கரங்கள், உடல், எண்ணங்கள், புத்தி, மனம் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கும் உத்தம யோக பயிற்சி சந்தன சேவை ஆகும். மூன்றாவதாக ஆசுரி மகரிஷியின் சந்தன சேவை. ஒரு மகரிஷி இருந்தார். அவர் என்ன சேவை செய்தார்? பல குடும்பங்களிலும் பிள்ளைகள் சுமாராகவே படிக்கின்றார்கள், விளையாட்டு புத்தி நிறைய இருக்குது. இது பெற்றோருடைய பெரும் கவலை. எந்த நாட்களிலே எப்படிப்பட்ட பூஜைகளுடன் வழிபட்டால் படிப்பு நல்லா வரும் என்று பள்ளி கல்லூரி பருவத்தில் தான், அதுவும் மிக மிக தாமதமாகத்தான் பெற்றோர்கள் நல்வழி தேடி அலைகின்றார்கள். இல்லத்தில் உங்கள் பிள்ளைகளை தினமும் சந்தனம் அரைக்க வைத்து அருகில் உள்ள ஆலயத்திற்கு தினமும் அழைக்கும்படி செய்வது, எப்பொழுதும் நெற்றியில் சந்தன கீற்றுடன் சந்தனம் இட்டுக்கொள்வதும், இளமையிலே உள்ளம், மனம், புத்தி தெளிவு பெற்று கல்வி கற்க உதவும் இப்படிப்பட்ட இறை சாதனம். இதை விடாதீர்கள். சந்தனம் பரிமளிக்கும் நெற்றிப்பட்டை சின்னமே நன்னெறிப்படுத்தும் அற்புதமான செயல். ஏதோ சந்தனம் இட்டுட்டு போனால் சாமியாரு நக்கல் பண்ணாதீங்க. சந்தன மனமானது வான், மண், நீர், நிலத்தில் பறந்து பலரையும் அடைவதால் சந்ததி சந்ததியாய் புண்ணிய சக்தி நிரந்தரமாக சாஸ்வதமாக நிலைத்து அபிவிருத்தி அடைய துணை புரியும் மிக எளிய அரிய இறை வழிபாடே. ஆலயத்திற்கு தினமும் சந்தனம் அரைத்து தரும் அரிய திருப்பணி செய்யுங்கள். இப்படி ஆசுரி மகரிஷி என்னும் அருந்தவ மாமுனி என்பவர் தான தவ யோக மார்க்கத்தை விட கோவில்களில் நாள் முழுவதும் சந்தனம் அரைப்பதையே சந்தன யோகமாக, சந்தன தவமாக, சந்தன ஞானமாக, அந்த மார்க்கமாய் பல சந்தன சக்தி தலங்களிலும், குறிப்பாக நீடாமங்கலம் அம்மாப்பேட்டை அருகிலுள்ள ஸ்ரீ உடையார் கோயிலிலும் இவர் திருப்பணி செய்து வந்தார். இவருடைய தவோ பலன்கள் அன்றும் இன்றுமாய் உடையார் கோயிலில் வேத சந்தன தீர்த்தத்தில் நின்று அருள் பாலிக்கிறது. இந்த ஆலயத்திற்கு முன்பே இந்த தீர்த்தம் அமைந்துள்ளது. பெரும் பாக்கியம். உடல் மனம் வளம் பெற உதவும் வழிமுறைகளை பற்றி கேட்டால், கண் பார்வை சிறப்பதற்கு நம் முன்னோர்கள் முறையான தினசரி 3 வேளை சூரிய நமஸ்காரம், வணக்கம், சூரிய வணக்கம், பிராணாயாம யோக பயிற்சிகள், துவாதசி மற்றும் மக நட்சத்திர நாளிலே அகத்திக்கீரை உணவு என்று பல வகையிலான அந்தந்த நாளுக்கான சத்துள்ள உணவுகளை தக்க தினசரி வழிபாடுகளோடு நல்ல ஒழுக்கம் பிரகாசிக்கும் மனம், உள்ளம், உள்ள பாங்குகள் இவற்றுடன் திகழ்ந்தமையால் கண்ணாடியின்றி 70 வயதுக்கு மேலும் நன்கு படிக்கவும் இருளிலும் தட்டு தடுமாறும் இல்லாமல் தெம்பாக நடந்தார்கள். இத்தகைய சூரிய வணக்க யோகம், பிராணாயாம மூச்சு பயிற்சி யோகத்தை சிறு வயதிலிருந்தே ஆற்றி வருவது கண் பார்வை எப்பொழுதும் சிறப்புடன் விளங்க நமக்கெல்லாம் உதவி பெறும் அப்பர் சுவாமிகளின் அங்கமாலை, தேவார துதிகள், சாக்ஷோபனிஷத், ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரங்கள் பிள்ளைகளுக்கு இளம் வயதிலேயே இல்லத்திலும் பள்ளியிலும் புகட்டி வந்தால்தான் கண் பார்வையை கெடுப்பதாய் தினசரி வாழ்வில் புகுந்துவிட்ட டிவி, சினிமா, கம்ப்யூட்டர் ஆக்கிரமிப்பிற்கு இடையே இந்த கலியுகத்திலே இறுதி வரை நல்முறையில் கண் பார்வை சக்தி நீடிக்கும். இல்லை என்றால் இல்லை. இப்படி மனவளம் குண்டி போய் இருக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பம்பரம் சர்ரென்று சுழல்வதாய் அதன் விளைவு சுழலை பற்றி வேடிக்கையா சிறுவர்கள் சொல்வார்கள். உலகம் சுழல்வதும் இந்த ரங்க சக்தியால் தான், யோக பிரம்ம சக்தியால். இந்த உலகம் சுழல்வதும் இந்த ரங்க சக்தியால் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யோக பிரம்ம சக்தியால் உலகம் சுழல்வதை உணர்விக்க வல்ல அரும்பெரும் யோக சக்தி இடங்களுள் ஸ்தலங்களுள் ஒன்று திருச்சி லால்குடி அருகில் உள்ள பம்பரம் சுத்தி கிராமத்தில் உள்ள சிவத்தலத்தில் தர்ப்பை பாயில் நீங்கள் அமர்ந்து தொடர்ந்து தியானித்து யோசித்து வாருங்கள். உலக சுழற்சியின் யோக தத்துவம் நமக்கு மிக விரைவில் நன்றாக புலனாகும். சதாசிவ பிரம்மேந்திர ஞானபாவனத்துடன் சுட்டிய யோக கால புண்ணிய பூமிகளும் அதில் ஒன்றே பம்பரம் சுத்தி ஒன்று. மனநிலை மனவளம் குன்றியோரை பம்பரம் சுத்தி தலத்தில் கோதூளி லக்ன நேரமான அதிகாலையிலும் நித்திய பிரதோஷமான நேரமான மாலையிலும் தொடர்ந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் வலம்பர செய்து சதாசிவ பிரம்மேந்திரின் மானசீக பூஜை தோத்திரம் அல்லது மாணிக்க வாசகரின் உந்தி பர திருவாசக தோத்திரங்களையும் ஓதி குடும்பத்தார் வழிபட்டு வந்தால் நன்னிலை கிடைக்க நல்வழி மார்க்கம் விட்டும். இங்கே எதிர்காலத்திலே பெரும் விஞ்ஞான ஆராய்ச்சி கூடம் வர இருக்கின்றது என்பதை சித்தர்கள் ஞான தீர்க்க தரிசனமாக சொல்லி கொண்டு வருகிறார்கள்.
தொடர்ந்து துன்பத்திற்கு காரணம் அறிந்து நிவர்த்தியை பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலா.